வந்து தலைவன் தலைவி புரட்சி தலைவர் சத்யஜோதி பிலிம்ஸ்ல எடுத்த மிக சிறந்த படமா. ஏன்னா அந்த காலத்துல நம்ம தாய்க்கு பின் தாரோம், தாய் சொல்லை தட்டாத, இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம ராணுவ வீரர் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க நம்ம சத்யஜோதி பிலிம்ஸ்ல. இந்த படம் எடுத்ததுக்கு, தலைவன் தலைவி எடுத்ததுக்கு சத்யஜோதி பிலிம்ஸ் முதல் பெருமை கொள்கிறது. அப்படி வந்து சிறப்பா எங்க அப்பா விஜய் சேதுபதி அப்பா நடிச்சிருக்காரு. என்னடா அப்பான்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் மகாராஜாலே சொல்லிட்டேன். இனிமே ஒரு வயிற்றுல ஒரு பிள்ளையா பிறந்தேன்னா விஜய் சேதுபதி அப்பாவுக்கு வயிற்றுல பிள்ளையா பிறக்கணும்னு நான் அன்னைக்கு முடிவு எடுத்தேன். அதையே நான் தொடர்ந்து வந்துட்டேன். எங்க அப்பனுக்காக தான் வந்தேன். எங்க அப்பா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு தலைவன் தலைவில. இது வந்து 2.5 மணி நேரத்தில் ஒளிகிற படம், சண்டையே கிடையாது. இந்த குடும்ப சண்டையெல்லாம் கிட்டத்தட்ட இது 60 வருஷம் போட்டு பார்த்தா கூட படித்த பிள்ளைங்க இந்த படத்தை பார்த்துச்சுன்னா ஐயோயோ கிராமத்து பிள்ளைங்க வேணான்னு சொல்லிடுங்க, படித்த பொண்ணே கட்டிக்கலான்னு. ஆனால் இந்த படங்கள்லாம் வந்து மதுரை, மேலூர், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த பட்டி தொட்டியில் இருக்கிறதுக்கு இப்படித்தான் அவங்க அன்றாட வாழ்க்கை நடக்கிறது. ஏன்னா அன்பை கூட வயலண்ட்டாக தான் சொல்லி பழக்கம். அதை நம்ம விசுவாசத்தில் வந்து நம்ம தலை கூட சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி விசுவாசம் தானே, ஆமாம், அதில் கூட சொல்லியிருப்பாரு. அது மாதிரி இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம். கண்டிப்பாக நம்ம மதுரை, தல்லாக்குளம், நம்ம ஊர் சைடு பட்டி தொட்டி எல்லாருமே ஊர்காரனாக தான் இருப்போம். நம்ம அங்கிட்டலாம் இது சிறப்பாக ஓடும். இதில் 3 நாள் தான் போட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இதில் இப்போ பஞ்சு டைலாக் என்னன்னா, டேய் நான் குடும்பஸ்தன்டா, குடிகாரம் இல்லடா, என்னால இந்த குடும்பத்துல வாழ முடியலடா, லாரியை விட்டு ஏத்துக்கிட்டான்னு நடு ரோட்ல படுத்துடுறாரு. அதுதான்டா பச்சு. எனக்கு அழுகையா வந்துருச்சு. அதாவது குடும்ப சண்டையில போய் விலை கூட போனோம்னா எவ்வளவு தொல்லைன்றத படத்துல காட்டியிருக்காங்க. அதான் ஒன்லைன் கதை. ஓகே, படம் ரொம்ப நல்லா இருக்கு. தலைவன் தலைவி மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்க. வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு கதையை வந்து எப்படி எப்படி இருக்கணும், புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாருமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, ஆல்ரெடி இருந்தவங்க, இந்த டைவர்ஸ் கோர்ட்ஸ் இதெல்லாம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு மாறும்னு நினைக்கிறேன். சரிங்களா சார்? அவங்க 2 பேர் பேர் வந்து அல்டிமேட்டுங்க சார். அவங்க 2 பேர் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமெடி வந்து யோகி பாபு சாருக்கு சொல்லவே வேணாம். அங்கங்கே டச் கொடுக்குறாரு. ரொம்ப காமெடியாக இருக்குது, பார்க்க சிரிப்பாகவும் இருக்குது. இல்லை, இதுவும் ஃபுல்லாகவே ஃபேமிலி ஓரியன்ட் தான். இதுவும் ஃபேமிலி எல்லாமே அவர் சொல்ல போனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபேமிலி இதை பற்றி தான் எடுக்கிறாங்க. ஆனாலும் இதுவும் ஃபேமிலியை பற்றி தான். ஆனால் அதான் சொல்லலையா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து கல்யாணம் ஆனால் அவங்க அம்மா தாய் தகப்பெல்லாம் ஒதுங்கி ஓடிடணும், கூடவே வரக்கூடாது, பக்கத்தில் நல்லது சொல்கிறேன்னு சொல்லி அவங்க பிரித்து வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பல குடும்பங்கள் பிரிவுக்கு வந்து சொந்தக்காரங்களும் மாமியார் தான் காரணம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அது கரெக்டாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு? கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்கல்ல. இப்போ வந்து பொண்ணு வந்து அழுதுகிட்டு கசங்கி நிற்கும் போது எந்த தாயாக இருந்தாலுமே ஐயோ நம்ம பொண்ணு நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது. அதை தான் அவர் லைவாகவே எடுத்திருக்காங்க. இன்றைக்கும் நம்ம லைவில் நிறையா பார்க்குறோம். அது உண்மை தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்களா, உன் புருஷன் உன் குடும்பம்னு விட்டுருங்க. வந்து அவங்க விடவும் சரி, நான் வாக்கப்பட்டு வந்துட்டா நம்ம மருமக அப்படின்னு இருக்கணும். எல்லாமே வந்து துஷ்டு பண்ணி விட்டா இப்படி விவாகரத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. லாஸ்ட்டில் அவர் 1 லைன் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை வந்து உனக்கே புரிஞ்சுக்கல. என் பொண்டாட்டி வந்து நான் லவ் பண்ணுறது அவளுக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால